வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் சாஃப்டான ராகி ஸ்பாஞ்ச் கேக், அதாவது ராகி சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். செம்ம சாஃப்டாக வந்திருக்குங்க, கட் பண்ண கூட முடியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள், பக்காவாக வந்திருக்கு. நம்ம சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகி சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். பிகினராக இருந்தாலும் சூப்பராக பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த சூப்பரான கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ராகி மாவில் ஒரு ஹெல்தியான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு நான் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த பிராண்ட் ராகி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ராகி மாவு அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அதுலேயும் நம்ம பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் ராகி மாவுக்கு 1/3 கப் ஆஃப் கொக்கோ பவுடர் எடுத்துக்கணும். நம்ம ராகி மாவு கூட கொக்கோ பவுடர் ஆட் பண்ணும்போது அந்த கேக் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். ஸோ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கொக்கோ பவுடர் பார்த்திங்க அப்படின்னா 1/3 கப் ஆஃப் இருக்கணும். இப்போ கிராமில் சொல்லணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 40 கிராம், 40லேருந்து 45 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த கேக்குக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். எங்கிட்ட வந்து நாட்டு சர்க்கரை கம்மியாக இருந்தது, அதனால கொஞ்சம் அரை கப் அளவு நாட்டு சர்க்கரை, அரை கப் அளவு ஒயிட் சுகர் ரெண்டுமே சேர்த்துட்டு நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்தாலும் சரி, இல்லை ஒயிட் சுகர் எடுத்தாலும் சரி, ரெண்டையும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணிங்க அப்படின்னா நம்ம பீட் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். அதுக்காக நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு கப் அளவு இருக்கும். அரை கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்துக்கலாம். பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். அரை கப் அளவு ஆயில் எடுத்துக்கலாம். வாசனை எதுவுமே இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலை எடுத்துக்கோங்க. நம்ம எடுக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே மெஷர் பண்ணிக்கணும். ஒரு கப் அளவு நீங்கள் ராகி எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/3 கப் அளவு கொக்கோ பவுடர், அரை கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில், அரை கப் அளவு பால். இதுக்கு 3 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இதை உடச்சி ஊற்றிக்கலாம். பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதில் வந்து 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம். இது வந்து நல்லா பீட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து பீட்ரு யூஸ் பண்ணி தான் இதை பீட் பண்ணணும்னு இல்லை, மிக்ஸி ஜாரில் கூட இந்த முட்டையை ஆட் பண்ணி நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி அதில் கூட நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த டின்னில் வந்துட்டு கேக் பேட்டரை சேர்க்க போகிறோமோ அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தா ஒரு கப் அளவு ராகி மாவு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொக்கோ பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 டைம் வந்து நல்லா சலிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து எல்லாமே ஈவனாக கலந்து வந்துடும். நான் வந்து அப்படியே டைரெக்டாக வந்து சலிச்சுக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க, பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக 2-3 டைம் வந்து நல்லா சலிச்சுக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம உடச்சி ஊற்றி வச்சுருந்தா இந்த 3 முட்டையில் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை, அதனால நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பைனாப்பிள் எசன்ஸுமே இந்த கேக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த எசன்ஸ் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரை யூஸ் பண்ணி தான் பீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோ ஸ்பீடில் வந்து பீட் பண்ணணும். இந்த எக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவு பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை நம்ம அடித்து வச்சுட்டு பார்த்தீங்களா, நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா சுகர், ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ப்ளஃபியாக வர அளவு பீட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவு பீட் பண்ணிக்கணும். நல்லா இந்தளவு ப்ளஃபியாக வர அளவு பீட் பண்ணிக்கணும்.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அரை கப்பளவு ஆயில், அதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஸ்பீடில், அதாவது ஜஸ்ட்டு 1 ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் மட்டும்தான் கலந்து விடணும். ஸ்லோ ஸ்பீடில், ரொம்ப ஸ்லோவாக தான் பீட் பண்ணணும், ரொம்ப அதிகமாக பீட் பண்ணக்கூடாது. ஒரு 3 சுற்று, இப்படி இந்த மாதிரி ஒரு 3 சுற்று, அவ்வளோதாங்க. நம்ம எடுத்து வச்சதை பார்த்திங்களா ட்ரை இன்க்ரீடியன்ட், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சலித்து ஜென்டலாக அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அரை கப் அளவு பால், அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி இது. ராகி சாப்பிடாத குழந்தைங்க கூட சாக்லேட் கேக் அப்படின்னு சொன்னிங்கனாலே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணும், வீட்லேயே பண்ணி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த ராகி சாக்லேட் கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸாக இருந்தாலும் இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் எடுத்து அதே மாதிரியே பண்ணி பாருங்கள். கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். விஸ்கை யூஸ் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் ஸ்பேச்சுலாவை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாட்டத்தில் நம்ம சேர்த்த ஆயிலும் சரி, இந்த பாலும் சரி, பாட்டத்தில் போய் அப்படியே வந்து தங்கிக்கும். ஸோ இந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா கலந்து வந்துடும். பாருங்கள், பேட்ரு வந்து இந்த மாதிரி இருக்கணும். ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓவராக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த கேக் பேட்டரை கேக் டின்னில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு பாத்திரத்துலேயும் சரி தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அதை பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கேக்கோட லைஃப் வரும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமே வந்து இது வந்து கெட்டுரும். நீங்கள் எப்போ கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாலும் சரி, கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டின்னில் வந்து பட்டர் ஷீட்டை போட்டு எடுத்து வச்சுக்கணும். கேக் டின்னில் கேக் பேட்டரை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது கேக் வந்து நல்லா ஈவனாக நம்ம வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டை வந்து டேப் பண்ணிக்கணும். இப்படி டேப் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் அதுவும் ரிலீவ் ஆகிடும். 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் இதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஆனில் இருக்கணும். நம்ம மாவை எப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போவே வந்து ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போது அதே 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ஆன் பண்ணி 30 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா 30 மினிட்ஸில் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஒவ்வொரு ஓடிஜியை பொறுத்து அந்த டைம் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணி பாருங்கள். எதுவுமே ஒட்டலை அப்படின்னா கேக் வந்து சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். உங்களுக்கு வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன். டிகிரியில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. சும்மா சூப்பராகவே கேக் வந்து ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். சும்மா சாஃப்டாக வந்திருக்கு. எல்லாத்தையும் பீஸ் போட்டாச்சு பாருங்கள். சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்குது பாருங்கள். ஹெல்த்தியான ராகி கேக்கை நீங்கள் வித்தவுட் ஓவனில் கூட பண்ணலாங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். முன்னாடியே பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து கேக் டின்னில் சேர்த்ததுக்கப்புறம் 40 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராகவே ராகி கேக் வந்து ரெடி ஆயிரும். இந்த கேக் வந்து எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்து மெஷர்மெண்ட்லாம் இதே நான் சொன்ன அளவுலேயே எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கேக் வரும். இதே மாதிரியான ஒரு ராகி கேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.